ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு உபவாசித்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் இந்த நாளை விசேஷித்த ஒரு நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். விசேஷமா நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ இழப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் வருகிற நாட்களிலிருந்து எல்லா விதமான போராட்டத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து நம்மை மகிழ பண்ண போகிறார். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் 10 நாள் தான் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு அற்புதம் பண்ண ஒரு இரவு போதும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் 10 நாள் தான் இருக்கே, என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா, நான் நல்ல செய்தியை கேட்பேனா, என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 10 நாள் இருக்கு. ஆண்டவர் 6 நாள்ல உலகத்தையும் அவரால் என்ன செய்ய முடியுது? படைக்க முடியுது. அப்போ ஒரு நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் பண்ண அவரால முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, நான் என்ன வார்த்தை கொடுக்கணும்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான, ஒரு எளிமையான, ஒரு அதிசயமான ஒரு சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சின்ன அழகான ஒரு வசனம், ஆனா ஆழமான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு ஜெபம் பண்றதுனா ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஆயிட்டுனா நம்முடைய சபையில சங்கிலி தொடர் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்ம ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, குடும்ப ஜெபம்னு இருக்கு, தனி ஜெபம்னு இருக்கு, இந்த நாள் உபவாச ஜெபம்னு இருக்கு. ஐ மீன் நிறைய ஜெபங்கள் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அது எப்படி பாஸ்டர் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? இப்போ யோசித்து பாருங்க. காலையில 8 மணிக்கு நீங்க எழும்புறீங்கன்னா ராத்திரி 8 மணி வரைக்கும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு யார் சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியும்? நம்முடைய குடும்பத்தை யார் கவனிக்க முடியும்? நம்ம வேலைக்கெல்லாம் போகிறவர்களா இருக்கிறோம், யார் வேலைக்கு போக முடியும்? அப்போ ஜெபம் எப்படி இடைவிடாமல் பண்ண முடியும்? எப்படியாவது சொல்ல முடியுமா? இடைவிடாமல் நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் ஜெபம் பண்றேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து ஒரு வலியுறுத்தலை கொடுக்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்லுவேன், நம்ம நினைக்கிறோம் இடைவிடாமல்னா ஜெபம் பண்ண முடியாது பாஸ்டர். பிரதர், எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஜெபம் பண்ண முடியுமா? தூங்கும் பொழுது ஜெபம் பண்ண முடியுமா? மறுபடியும் எழும்பி மறுநாள் காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஜெபம் பண்ண முடியுமா? 24 மணி நேரமும் 7 நாள் ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டா நான் சொல்லுவேன், முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி அது இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? இன்னைக்கு ஜெபம்னா நம்ம நினைக்கிறோம், ஒரு மேட்டை போட்டுட்டு பைபிள், பாட்டு புக்கு, தண்ணி பாட்டில், ஜால்ரா எல்லாத்தையும் நல்லா அடுக்கி வச்சுட்டு தொடக்க ஜெபம் 2 பாட்டு பாடிட்டு பாவ அறிக்கை ஜெபத்தை செய்துட்டு வேதத்தினுடைய பகுதிகளை வாசித்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப குறிப்பு தாள வாசிச்சுட்டு ஆமேன்னு முடிக்கிறது தான் நம்ம ஜெபம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது ஜெபம் தான். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம ரோட்ல நடக்கும் பொழுதும் சரி நம்மளால ஜெபிக்க முடியும். நம்ம வேலை செய்யும் பொழுதும் சரி நம்மளால ஜெபிக்க முடியும். வீடு பெருக்கும் பொழுது கூட நம்மளால ஜெபிக்க முடியும். பாத்திரங்களை கழுவும் பொழுது கூட நம்மளால ஜெபிக்க முடியும். துணிகளை துவைக்கும் பொழுது கூட நம்மளால ஜெபிக்க முடியும். நீங்களும் நானும் என்ன காரியங்கள் செய்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபத்தோடு கூட செய்ய நம்மளால முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்ம என்னென்ன வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செஞ்சாலும், ஆமென், என்னென்ன அன்றாட நடைமுறைகளுக்கான காரியங்கள் செஞ்சாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல அற்புதம் பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க 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 கர்த்தருடைய ஆவியானவர் பதில் தந்து கொண்டே இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, வேலை ஸ்தானத்துல நம்மளால ஜெபிக்க முடியும், நம்முடைய குடும்பத்துல ஜெபிக்க முடியும், ரோட்ல நடக்கும் பொழுது ஜெபிக்க முடியும், வாகனத்தை ஓட்டும் பொழுது ஜெபிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள தேவ பிள்ளைகள் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. ஆமா, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு ஆமீன் அல்லேலூயா போட்டுட்டு வெளியில போயிட்டாங்கன்னா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயேசுனா யாருன்னு தெரியாது, ஜெபம்னா யாருன்னு தெரியாத போல ஒரு வாழ்க்கை. அப்படி அல்ல, அன்றன்றைக்கான அப்பங்களை கர்த்தர் நமக்கு தர அவரிடத்தில் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நான் வீட்ல இருந்து வெளியில போறீங்களா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்களா, உங்க பைகளை எடுக்கிறீங்களா, எடுக்கும்போது இயேசுப்பா நான் வெளியில போறேன், என் கூட நீங்க வாங்க இயேசுப்பா. வாகனத்தை எடுத்துட்டு ஓட்ட போகிறீங்களா, இயேசுப்பா நான் வண்டி எடுத்துட்டு போறேன், இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறேன், நீங்க என் கூட வாங்க இயேசுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு அன்றாடமான ஒரு வழக்கம். நான் வீட்டை விட்டு எப்போ வெளியில போனாலும் முழங்கால் படி போட்டுட்டு ஆண்டவர் இடத்துல நான் சொல்லாம ஒரு நாள் என்ன செஞ்சதில்ல, போனது கிடையாது. 99% ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு, இயேசுப்பா நான் இந்த கடைக்கு போறேன், இந்த பொருளை வாங்க போறேன், என் கூட நீங்க வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஜெபம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள தேவ பிள்ளைகள் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முழங்கால முடக்கிறது சர்ச்சில மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய வீட்டிலையும் நம்ம முழங்கால முடக்கணும். நம்முடைய ஆபீஸ்ல கூட உங்களுக்கு சமயம் கிடைச்சதுன்னா, இந்த வார்த்தையை கோடிட்டு கொள்ளுங்க, உங்களுக்கு சமயம் கிடைச்சதுன்னா நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? சரி, இப்பொழுதும் நம்முடைய வேதத்திலே ஒரு 3-4 நபர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர்களுடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மத்திலே பெரியவராய் இருப்பாராக. எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நான் இப்ப சொல்றதுக்கு அப்புறம் நீங்க வாசிங்க. வாசிக்கப்பட்டதான வசனம் இது யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. முள் என்று சொன்னால் ஒரு வியாதி. நிறைய பேர் சொல்றாங்க கேன்சரை போல ஒரு கொடிய வியாதி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்ததா. ஏன் அந்த வியாதி பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? பவுல் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது மரித்த வாலிபன் உயிரோடு எழும்புகிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது பிசாசு பிடித்த ஒரு ஸ்திரீ பிசாசுடைய கரத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கு. அவர் துதிக்கிறார். சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் கலண்டு போகுது. அவர் துதிக்கிறார். அற்புதங்கள் நடக்குது. அற்புதங்கள் அதிசயமாய் நடக்குது. அப்பேற்பட்ட அப்போஸ்தலன், நான் சொல்லுவேன் அப்போஸ்தலன்லயே பிரதான அப்போஸ்தலன் நம்ம பவுல் தான். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பவுலனுடைய சரீரத்திலே ஒரு வியாதி, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் அநேகம். நம்முடைய வேதத்தில் அநேக நிருபங்களை எழுதினது பவுல் தான். அப்படிப்பட்ட பவுல் அவருக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு முள்ளை அவருக்கு அனுமதித்தார். அவருடைய சரீரத்திலே ஒரு வியாதியை கர்த்தர் அனுமதித்திருந்தார். அந்த வசனத்தை இப்ப வாசிக்க கேட்கலாம். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய எனக்கு பரலோகத்திலிருந்து வெளிப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்க கவனத்தோடு கேட்கலாம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். எத்தனை முறை ஜெபம் பண்ணாராம்? 3 முறை. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கு. எத்தனையோ பேர் இருக்கு. அதுல இன்னைக்கு அவர் அந்த பெயர் உள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். என்னமா? ஜெபத்தை கேட்கிறவர் என்னும் நாமத்தை உடையவர். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய உதடுகளினுடைய அசைவில் அந்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையும் கர்த்தருக்கு தெரிந்திருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய உற்றார் உறவினரிடத்தில், ஐக்கியம் உள்ளவர்களிடத்தில், நண்பர்களிடத்தில், நெருங்கியவர்களிடத்தில் பேச தவறின வார்த்தைகளை கூட நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் அதை சோதித்து அறிந்திருக்கிறார்.
அவருக்கு எல்லா வார்த்தைகளும் அவருக்கு முன்பாக இருக்கிறது, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். வாயை திறந்து சொல்லுகிற ஜெபத்தை மாத்திரம் அல்ல, இருதயத்துல ஏதோ ஒரு நினைவுகள், உங்க சிந்தனையில ஒரு நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நினைவுகளின் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவருடைய நாமமே ஜெபத்தை கேட்கிறவர். இந்த காலத்துல டாக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க மருத்துவ தொழில அவங்க ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அதே போல ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்களும் அந்த தொழில அவர்கள் கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க. அந்த தொழில் சார்ந்த பெயரை அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்ப ஜெபத்தை கேட்கிறவர் என்னும் நாமத்தை உடையவர் கர்த்தராய் இருக்கிறார்னா அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்? ஜெபங்களை கேட்கிறதிலே அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் தன்னுடைய ரொம்ப மிக முக்கியமான அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்திற்கு அவர் 3வது முறை தான் பதில் தருகிறார். ஹல்லேலூயா. பவுல் எவ்வளவு க்ளோஸ் ஆனவர், ஆண்டவருக்கு எவ்வளவு நெருக்கமானவர். ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக தன்னுடைய உலக பிரகாரமான மேன்மையோ அவர் என்ன பண்ணிட்டாரு? திறந்துட்டு ஆண்டவருக்காக வந்துட்டார். அவர் பெரிய ஒரு செல்வந்தர். அவருடைய படிப்பு கமாலியேல் பாதத்தில் அமர்ந்திருந்து படித்தவர். அவரை போல நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. ரோம குடியுரிமை பெற்றவர். அவ்வளவு பெரிய ஒரு நபர் இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வெறும் கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு அவர் வந்தார். ஹல்லேலூயா. பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் பவுல். அவ்வளவு பெரிய பிரயாசம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் கசையடிப்பட்டார். அதாவது 351 அடிகள், 39 அடிகள், 351 காயங்கள். ஒரே ஒரு டைம் அவர் சிலுவைக்கு மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அடிகளை ஏற்றுக்கொண்டார். ஆனா பவுல் 3 முறை கசையடி ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப 351 × 3 எவ்வளவு? நீங்க கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அத்தனை அடிகளை இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து கொண்டிருந்தார். அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவான், கர்த்தருடைய சுவிசேஷத்தை கடத்துகிறதான ஒரு மேன்மையுள்ள மகிமையுள்ள ஒரு பரிசுத்தவான். அவருடைய சரீரத்திலே ஒரு நோய் இருக்கு சிஸ்டர். அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் இருக்கு பிரதர். அந்த பலவீனத்திற்காக அவர் முதலாவது ஜெபம் பண்ணுகிறார், 2வது ஜெபம் பண்ணுகிறார். ஜெபத்தை கேட்கிறவர் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். 2வது முறை ஜெபிக்கும் பொழுதும் ஜெபத்தை கேட்கிறவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். 3வது முறை பவுல் ஜெபிக்கும் பொழுது தான் அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 9வது வசனம். அதற்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. முதல் முறை பவுல் ஜெபிக்கிறார், கர்த்தர் சத்தம் கட்டாம இருக்கிறாங்க. 2வது முறை பவுல் ஜெபிக்கிறார், கர்த்தர் எதுவுமே பேசாம இருக்கிறாங்க. 3வது முறை ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் பிஸியா இருந்திருப்பாரோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் பிஸியா இருந்திருப்பாரோ? பவுல் ஜெபிக்கிற அதே நேரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுருவும் ஜெபிச்சிருப்பார். பேதுருவுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு ஆண்டவர் போயிருப்பாரோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்கிறவர். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஏன் பவுல் 3 முறை ஜெபம் பண்ணினார், 3வது முறை தான் நீங்க பதில் கொடுத்தீங்க, ஏன் முதல் முறையே பதில் கொடுக்கல? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சந்தேகம் இருக்குதானே? ஏசப்பா, நான் எத்தனையோ முறை இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன்யா, எத்தனையோ முறை உம்முடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன், இந்த காரியத்தை அற்புதம் பண்ணுங்க, இந்த காரியத்தை அற்புதம் பண்ணுங்க. கடன் பிரச்சனை மாறணும், வியாதிகள் மாறணும், பலவீனங்கள் மாறணும், நோய்கள் மாறணும், அற்புதம் நடக்கணும், சபையிலே மந்தை பெருகுகிறது போல ஆத்துமாக்கள் பெருக பண்ணணும். அப்ப எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன், ஆனா என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரலையே. இந்த சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கா? பக்கத்துல கைகளை கொடுத்து முகத்தை பார்த்து கேளுங்க, இதே சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கா? ஹல்லேலூயா. பாஸ்டருக்குள்ள இருந்த அதே சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்க போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் முறை ஜெபிக்கிறார், பதில் இல்லைங்க. 2வது முறை ஜெபிக்கிறார், பதில் இல்லை. 3வது முறை வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய பதில் உண்டாகிறது. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த 3வது முறை கர்த்தர் பேசினதுக்கு பிற்பாடு பவுல் அவரிடத்திலே அந்த பலவீனத்தை குறித்து அவர் ஜெபிக்கவே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பலன் பரிபூரணமாய் பவுலுடைய பலவீனத்திலே இறங்கினது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசிட்டார்னா, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்துட்டார்னா, மறுபடியும் அதே காரியத்திற்காக நீங்க அழக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா.
ஆனா ஏன் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் முறை ஏசப்பா பதில் தரல? ஏன் பிரதர் செகண்ட் முறை ஆண்டவர் பதில் தரல? ஆண்டவரத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாங்க. முதல்ல நம்ம ஏதாகிலும் ஒரு காரியம் நமக்கு தேவைன்னா, ஏதாகிலும் ஒரு காரியத்துக்காக நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது நம்ம எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? நம்முடைய ஜெபம் உதட்டளவுல இருக்கும். நான் சொல்றது சரிதானா? அல்லேலூயா. ஆமா. நம்முடைய சர்ச்சில் ஆலய பிரதிஷ்டை இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஆலய பிரதிஷ்டை 2026 வருஷம் நடக்க போகிறது. ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆலய பிரதிஷ்டை இருக்கு. 21 நாள் எல்லாரும் என்ன செய்யணும்? சங்கிலி தொடர் ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும். சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். அதே போல ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. முதல் நாள் ஜெபிப்பாங்க பாத்தீங்களா? அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா, 21 நாள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணலாம்? 1 மணி நேரத்தை ஓட்டிட்டு போயிடலாம் சொல்லிட்டு வருவோம். ஆரம்ப ஜெபம் பண்ணுவோம், 2 பாடல் பாடுவோம், பாவ அறிக்கை ஜெபம் செய்வோம், நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபத்தாளை நம்ம ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம். தகப்பனே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்திருவோம்? அந்த 1 மணி நேரத்தை கழிச்சிட்டு 1 மணி நேரம் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்ப்போம், வாசலையே பார்ப்போம். 5 நிமிஷம் தாண்டிடுச்சுன்னா எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இப்படியே பார்ப்போம். ஏன் பார்ப்போம்? அடுத்த ஆள் எப்பயா வருவான்? என் டைம் 11 to 12, நான் டியூட்டிக்கு போகணும். அல்லேலூயா. ஆமா, 12:30க்கு போனேன்னா எனக்கு 1/2 நாள் சம்பளம் கட்டு, நான் போய் ஆகணும். அடுத்த நபர் என்ன ஆகணும்? வந்தாகணும். முதல் நாள் இப்படி இருக்கும். 20வது நாள் வைத்துக்கொள்ளுங்க. 20வது நாள் அதே சங்கிலி தொடர் ஜெபத்துக்கு வரும். ஒரு பெரிய ஊழியக்காரர் வரார். ஆயத்த காரியங்கள்லாம் தடபடலா நடக்குது. தேவைகள் அதிகமா இருக்கு. உணவு காரியங்கள் இருக்கு, டெக்கரேஷன் காரியங்கள் இருக்கு, ஊழியருக்கு காணிக்க கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட நிறைய ஆயத்த காரியங்கள் இருக்கு. 20வது நாள், இன்னும் 1 நாள் தான் வெளியில இருக்கு. அப்போ ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் திரும்பி பார்ப்போம்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, ஜெபம் பண்ணிரணும். ஆண்டவர் அற்புதம் பண்ணிரணும். ஆலய பிரதிஷ்டை எப்படியாவது அதிசயமா நடந்துடணும். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் கிரியை செஞ்சிடணும். சாலமோன் கட்டின மண்டபத்துல இறங்கி வந்த தேவ மகிமை எங்க சர்ச்சில் இறங்கி வரணும். அல்லேலூயா. அந்த 20வது நாள் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? மிக தீவிரமா இருக்கும். அந்த 1வது நாள் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம வாசல பார்க்கிற ஜெபம். 20வது நாள் கர்த்தருடைய கரத்தை பார்க்கிற ஜெபம். அல்லேலூயா. அப்ப பவுல் தன்னுடைய சரீரத்துல முதல்ல அவர் பலவீனத்தை அனுபவிக்கிறார். முதல்ல அவருடைய சரீரத்துல வலி இருக்குங்க. நேத்து ராத்திரி பவுல் படுத்தார். ஆமென். அவருக்கு வலி கிடையாது. காலையில எழுப்பி பார்க்கிறார், சரீரத்துல ஒரு வலி, ஒரு வேதனை. அவர் என்ன எப்படி ஜெபம் பண்ணிருப்பார்? இயேசுப்பா, எனக்கு இந்த நெஞ்சில கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு வலி இருக்கிறது போல இருக்கு. ஒருவேளை அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? பவுல் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு போய் ஜெபம் பண்ண போயிருக்கலாம். அவன் நல்ல ஒரு வெயிட்டான சாப்பாடு கொடுத்திருக்கலாம். அந்த சாப்பாட்டுனாலதான் இந்த பலவீனம் போல இருக்கு. சாம்பார் வச்சிருப்பாங்க அந்த அக்கா. சாம்பாரை சாப்பிட்ட உடனே நெஞ்சு எப்படி இருந்திருக்கும்? ஆமா, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை மாதிரி வந்திருக்கலாம். உடனே பவுல் என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவரே, நெஞ்சில வலி இருக்கு, வலியை நீக்கி போட்டுருங்க. அவர் அடுத்த ஹவுசிங் விசிட்டுக்கா இல்ல பிரேயருக்கோ அடுத்த ஊழிய பிரயாணத்துக்கோ அவர் கடந்து சென்று இருக்கலாம். ஒரு வாரம் பார்த்திருப்பார். அதே வலி இருந்திருக்கும், அதே பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனையை பவுல் தன்னுடைய தொண்டையிலிருந்து அவர் ஆரம்பித்திருப்பார். முதல்ல உதட்டளவுல ஜெபம். இன்னைக்கு உதட்டளவுல கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஜெபித்தோம்னா அந்த ஜெபம் இந்த கூரையை தாண்டி வெளியில போவாது சிஸ்டர். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் இந்த உதட்டளவுல சும்மா அப்படியே நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது போல, சங்கீதத்தை ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிச்சே ஆகணும் அப்படிங்கிறது போல கட நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க பைபிளை மூடி வச்சுட்டு நீங்க என்னத்தான் கிரியை செஞ்சாலும் உதட்டளவுடைய ஜெபத்திற்கு பதில் கிடையாது. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உதட்டளவுல இருக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு. ஒரு தாள் எழுதி வச்சிருக்கிறோம். நம்முடைய பிரேயர் டைரியில லாஸ்ட் சைடுல நம்முடைய தேவைகளை எழுதி வச்சிருப்போம். எனக்கு இது தேவை, அது தேவை, இது தேவை, அது தேவை. திடீர்னு ஞாபகம் வரும் பொழுது அதை திருப்பிட்டு ஏசப்பா இதெல்லாம் நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லிட்டு பைபிளை மூடிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கே தோணும், நீ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜெபிக்கிறது போல எனக்கு என்ன தெரியல, தோணல. பவுல் முதல்ல உதட்டளவுல ஜெபித்திருக்கிறார்.
அந்த உதட்டளவின் ஜெபத்திற்கு பதில் இல்லை. இன்னைக்கு ஜெபங்கள்னா வைராகியத்தோடு இருதயத்திலிருந்து வரணும் சிஸ்டர். உதட்டளவுடைய ஜெபம், முதல் ஜெபம் அவர் கேட்டார், பதில் வரல. இரண்டாவது அதே பலவீனத்திலே அந்த குற்றுகிற முள்ளை, அந்த 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 முள்ளினுடைய வலி வேதனைகளை வைத்து இரண்டாவது முறை தொண்டையிலிருந்து அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். எங்க இருந்து ஜெபம் பண்ணார்? அப்ப தொண்டையிலிருந்து ஜெபம் பண்றதுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உதட்டுல ஜெபம் நம்மளுக்கு தெரியும். உதட்டளவுல நிறைய ஜெபம், ரன் த்ரூ, வேக வேகமா சட்டு 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 படிச்சுட்டு மூடி வச்சுட்டு செல்போனை எடுத்துட்டு ஏதோ ஒரு காரியம் 5-10 நிமிஷத்துல ஜெபத்தை முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற நேரம் முழுக்க போன்ல உலக பிரகாரமான காரியம். ஜெபத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு காரியம். தொண்டையில இருந்து வர ஜெபம்னா என்ன? இன்னைக்கு ஜெப கூடுகை இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. எதருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த உபவாச ஜெபத்திற்கென்று ஆண்டவர் ஒரு ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். அவர்களுடைய ஜெபங்களை கர்த்தர் அவர் அங்கீகரித்து பதில் தர ஒரு போதுமானவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க பாத்தீங்களா? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். காலம் சென்ற போதகர் தாமஸ் ராஜ் ஐயா இந்த காரியத்தை சொன்னாங்க. இதை நான் கேட்டேன், அவருடைய மெசேஜ்ல நான் கேட்டேன். முதல்ல ஒரு வீட்டுக்கு மேல ஒரு நபர் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை திருடுகிறதற்காக அவர் அப்படியே பொறுமையா ஓட்டுக்கு மேல நடந்து வருகிறார். அப்படி நடந்து வர்றத அந்த வீட்டினுடைய காவல் நாய் பார்த்துருச்சு. காவல் நாய் என்ன பண்ணிடுச்சு? பார்த்துருச்சு. பார்த்த உடனே அந்த நாய்க்கு இருப்பு கொள்ளல, வாழ் 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 கொலைக்குது, கத்துது. கத்துல அந்த திருடனை என்ன பண்றான்? நடுங்குறான். ஐயோ, இந்த நாய் இப்படி கொலைக்குதே, ஊரையே எழுப்பிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடுங்குறான். அந்த நாய் கொலைக்கிற சத்தத்தை கேட்ட உடனே அந்த எஜமான் இருக்கிறான் பாத்தீங்களா? அந்த எஜமான் வேக வேகமா வெளியில வந்து லைட் எல்லாம் போட்டு அங்க இருக்கிறான் பார் திருடன் அப்படின்னு சொல்லி அந்த திருடனுக்கு நேரா கை காட்டும் பொழுது அந்த திருடன் ஓடி அடிச்சு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நாயினுடைய சத்தத்தை கேட்டு ஓனர் மட்டும் வரலங்க. அந்த நாயினுடைய சத்தத்தை கேட்டு அதே தெருவுல கடைசியில ஒரு நாய் படுத்து கிடக்கும். அந்த நாய் என்ன பண்ணும்? ஓடி வருதோ இல்லையோ, அது இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணும்? அது கொலைக்க ஆரம்பிக்கும். அது கொலைக்கிறத பார்த்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு நாய் என்ன பண்ணும்? அது கொலைக்கும். எப்படிதான் கொலைக்கும்? நல்லா தொண்டையில இருந்து முழு பலத்தோடு கூட கொலைக்கும். ஆனா அந்த உண்மையாகவே அந்த எஜமானனுடைய வீட்டு நாய் இருக்கு பாத்தீங்களா, அது கொலைக்கிறதுக்கும் அந்த காதுல கேட்ட அந்த நாய் கொலைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது சரிதானா? அந்த காதுல கேட்ட அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, அத 2-3 நிமிஷம் கொலைச்சிட்டு என் டியூட்டி முடிஞ்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நாய் கொடுத்த சிக்னலை இன்னொரு நாய்க்கு கொடுத்துட்டேன். 2 நிமிஷம் நான் கொலைக்கணும், என் கடமை, நான் கொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சுருண்டடிச்சு படுத்துக்கும். அப்படியே அந்த காதுல கேட்ட நாய்கள் என்ன பண்ணிரும்? ஆனா எஜமானுடைய வீட்டு வாசல் இருக்கிற அந்த நாய், கண்ணால பார்த்த அந்த நாய், எஜமானன் வந்து சும்மா இருன்னு சொல்ற வரைக்கும் அது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கொலைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க தயவு செஞ்சு கோச்சுக்க கூடாது. என்ன நாயோடு கூட கம்பேர் பண்றான், புரியுதா உங்களுக்கு? இதை நான் உங்களுக்கு புரியணும்னு நான் இதை சொன்னேன். ஐயா சொன்னதை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அல்லேலூயா. அப்போ அந்த தெருமுனையில இருக்கிற நாய் தொண்டையில இருந்து கத்துச்சு. அந்த தெருமுனையில இருக்கிற அந்த ஒரு விலங்கு தொண்டையில இருந்து கத்துச்சு. அதுக்கு எந்த விதமான பாரம் இருக்காது. கத்துனேன், அது கொலைச்சது, நானும் கொலைச்சேன். இன்னைக்கு நம்ம சபையிலேயே நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு குறிப்புக்காக நம்ம பாரத்தோடு இவருக்காக ஜெபம் பண்ணுங்க. இவர் மருத்துவமனையில இருக்கிறார், இவர் பிரச்சனையில இருக்கிறார், போராட்டத்தோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிற அந்த ஒரு பாயிண்ட கொடுக்கிறோம். இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய சபையில இருக்கிறவங்க பாரத்தோடு கூட, தொண்டையில இருந்து வர சத்தம் பாரத்தோடு கூட, அடி வயிற்றில இருந்து தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கத்தக்கதாக ஒரு சத்தம் எந்த மனுஷனுக்கு வருதோ அந்த மனுஷனுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனா நிறைய பேருடைய ஜெபத்திற்கு பதில் வராததுக்கு காரணம், முதல் காரணம் உதட்டளவு ஜெபம். இரண்டாவது காரணம் காதால கேட்ட அந்த விலங்கு போல இங்க இருந்து ஊழியக்காரர் ஜெபத்தை இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், நல்லா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற அளவுக்கு தொண்டையில இருந்து மாத்திர சத்தத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறது? ஆமீன் போட்டுறது. அல்லேலூயா. தொண்டையில இருந்து வர ஜெபம், அதற்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஆமா,
பதில் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய முறை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கிறோம். முதல் முறை ஜெனரலா பொறுமையா கேட்டுறோம், ரெண்டாவது முறை நல்லா கத்தி கேட்கிறோம். அப்படி கத்தி கேட்கும் பொழுது நம்ம எப்படி பாரத்தோடு கேட்கிறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பாரத்தோடு கேட்கிறோமா? இல்ல சொல்றாங்க, கத்துனாதான் பக்கத்துல இருக்கிறவனுக்கு நான் அபிஷேகத்துல இருக்கிறேன்னு தெரியும், கத்துனாதான் பக்கத்துல இருக்கிறவன் நான் அந்த சிஸ்டருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன்னு அவன் நம்புவான். அப்படின்னு அவன் நம்பணும், அவனுக்கு நான் பிரசன்னத்துல இருக்கணும், அவனுடைய கண்ணுக்கு நான் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷைகளை கொடுத்திருக்கிறார், நான் மத்தவங்களுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு நல்லா கத்தி ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லைங்க. புரியுதா நான் சொல்றது? அப்ப முதல்ல எந்த ஜெபத்துக்கு பதில் இல்ல? வாயளவு சொல்ற ஜெபத்துக்கு பதில் கிடையாது. ரெண்டாவது, என்னுடைய தாளந்தை வெளிப்படுத்த, என்னுடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்த நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் அந்த சிஸ்டருக்காக அப்படி ஜெபம் பண்ணுவேன், அந்த பிரதருக்காக அப்படி ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு காரியம் மற்றவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபித்தோம்னா அந்த ஜெபத்திற்கு பதில் கிடையாது. அப்ப அந்த ஜெபம் எதுக்காக? இவங்களுக்கு தெரியணும் நான் உனக்காக ஜெபம் பண்றேன்னு தொண்டையில இருந்து நான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற சிஸ்டருக்கு தெரியணும் நான் அவங்களுக்காக பாரத்தோட ஜெபம் பண்றேன் அப்படின்னு தொண்டையில இருந்து வருகிற ஜெபம். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். உன் ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? இவங்க கேட்கணும்னு ஜெபம் பண்றதானே, அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஆனா அவர் கேட்கணும்னு எவன் ஜெபம் பண்றானோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பவுல் முதலாவது தன்னுடைய உதட்டளவில் அவர் ஜெபித்தார். இரண்டாவது ஆமென் தொண்டையில இருந்து அவர் ஜெபித்தார். ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு தொண்டையில இருந்து கத்தி ஜெபித்தார். அதுக்கு பதில் இல்ல. மூன்றாவது அவர் தன்னுடைய இருதயத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கல சிஸ்டர், எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கல, எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தர முடியாது. எந்த ஜெபத்திற்கு தான் கர்த்தர் பதில் தர முடியும்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து எந்த ஒரு ஜெபம் புறப்படுகிறதோ அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஸ்தோத்திரம்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் இறங்கி பதில் தருவார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ உதட்டளவின் ஜெபம் ஒன்னும் செய்ய முடியாது. நான் கத்தி ஜெபம் பண்ணிட்டா அற்புதம் நடந்துரும். நான் கத்தி ஜெபம் பண்ணிட்டா அவங்க காது கேட்டா போதும், இவங்க காது கேட்டா என்ன ஓஹோன்னு நினைச்சிருவாங்க. இந்த பிரதர் நல்லா ஜெபிக்கிற பிரதர் போல இருக்கு, இந்த சிஸ்டர் அபிஷேகத்தில் இருக்கிற சிஸ்டர் போல இருக்கு, இந்த பிரதர் அந்நிய பாஷை எல்லாம் பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபித்தோம்னா 1 மணி நேரம் சந்தியில இருந்து ஜெபித்தாலும் முச்சந்தியில இருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை பார்த்து அவர் பதில் தர மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவது, எந்த ஜெபத்திற்கு தான் கர்த்தர் பதில் தருவார்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம ஜெபம் எங்க இருந்து தான் வரணும்? இங்க இருந்து வரணும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து. மூன்றாவது முறை இந்த வசனத்தை வாசிங்கம்மா. 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனுக்கு இங்க இருந்து ஜெபம் வரும் தெரியுமா? யாருக்கு தெரியுமா? இந்த இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தின் தூபம் வெளிப்படும். அந்த மனுஷன் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக அவன் உடைக்கப்பட்டிருந்திருக்கணும். அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக இருதயத்துல ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கணும்? போராடி கொண்டிருந்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் இருதயத்தை பிசைந்து, ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் நடக்கலையப்பான்னு சொல்லிட்டு உள்ளத்தை உடைக்கிற ஒரு மனிதனால மாத்திரம் தான் இங்க இருந்து ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. உதட்டளவுல யார் வேணா ஜெபிச்சிடலாம். கத்தி சத்தம் போட்டு கூப்பாடிட்டு 10 வீட்டுக்கு தாண்டி கேட்கிற அளவுக்கு யார் வேணா ஜெபிச்சிடலாம். ஆனா இங்க இருந்து ஒருத்தன் ஜெபிக்கிறான்ல, யார் தெரியுமா ஜெபிப்பான்? உண்மையான மனுஷன் தான் இங்க இருந்து ஜெபிப்பான். ஹல்லேலூயா. உண்மையுள்ள ஊழியக்காரன் தான் இங்க இருந்து ஜெபிப்பான். உண்மையுள்ள விசுவாசி தான் இங்க இருந்து ஜெபிப்பான். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தர போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ அப்பா. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம்
முதலாவது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு கவனமா கேளுங்க சிஸ்டர். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லிரலாமா? அல்லேலூயா, ஆமென். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல இப்படியாய் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு பெலனுமாய் இருப்பேன். சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் உண்டு இன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே வார்த்தையே ஆண்டவர் உங்களிடத்துல சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பெலனுமா இருக்கிறேன்னு கர்த்தர் உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்றார். நீங்க என்ன சொல்லுவீங்க சிஸ்டர்? நன்றி ஆண்டவரே சொல்லுவீங்க. வேற சும்மா சொல்லுங்க. அவர்கிட்ட மறுபடியும் என்ன சொல்வீங்க? நன்றி இயேசுப்பா, தேங்க்யூ இயேசுப்பா, நீங்க எனக்கு கேடகமா இருக்கிறதுக்காக நன்றிப்பா, நான் இனிமே பயப்பட மாட்டேன். நீங்களே பயப்படாதன்னு சொல்லிட்டீங்களே, நான் பயப்பட மாட்டேன், இப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனா ஆபிரகாம் என்ன தெரியுமா சொன்னார்? அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? போதுமா அடியனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே இறங்கி வந்து தரிசனமாய் சொல்றார், ஆபிரகாம் நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன உடனே தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ ஸ்தோத்திரம், நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆபிரகாம் என்ன கேட்கிறாருன்னா, அதற்கு ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு என்ன தருவீங்க? அப்ப என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய இருதயத்துல ஒரு காரியத்துக்காக அவன் காத்திருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு காரியத்துக்காக அவன் காத்திருக்கிறான். என்ன காரியம்னா, அவனுக்கு குழந்தை வேணும். அப்படிப்பட்ட அந்த காரியம், அந்த ஜெபம் அவன் இருதயத்துல இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொன்ன அந்த நேரத்திலையும் ஆண்டவர் நேர்ல வந்துட்டார், தரிசனம் ஆயிட்டார். அவர்கிட்ட என் மனசை திறந்து சொல்லிடணும்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்கப்பா? எனக்கு குழந்தை இல்லாம இருக்கு, ஒரு குழந்தைய தந்துருங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன நினைக்கிறான்னா, அந்த நினைப்பு அவனுக்கு காலையில எழும்பின உடனேயும் அவனுக்குள்ள இருக்கு, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருங்கப்பா. மதியானம் சாப்பிடும் பொழுதும், ஆண்டவரே நான் தனியா சாப்பிடுறேன், அமீன் என் மனைவி அங்க சாப்பிடுறா, நாங்க ஊட்டி விடுறதுக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லப்பா. ராத்திரி தூங்கும் பொழுதும், சாரா அந்த கூடாரத்துல படுத்து இருக்கிறா, நான் இந்த கூடாரத்துல படுத்து இருக்கிறேன், எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையப்பா, எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்தில் அதை உருக்கி அதை ஊற்றி ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? இந்த இடத்திலிருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சொன்னார், கடற்கரை மணலத்தனை அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரத்திற்கான அவனுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். கர்த்தர் ஒரு பெருக்கத்தின் கர்த்தராய் இருந்து அவனை பெருக பண்ணினார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபத்திற்கு பதில் வந்ததுக்கு காரணம் என்ன சிஸ்டர்? அவன் ஜெபம் உதட்டளவுல இல்லை, அவன் ஜெபம் தொண்டையின் அளவுல இல்ல, அவன் ஜெபம் மூன்றாவது ஜெபமாய் இருதயத்திலிருந்து அவன் ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து அவர் ஜெபம் பண்ணினதுனால ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் உதட்டளவுல இருக்கா, இல்ல உங்களுடைய ஜெபம் தொண்டையிலிருந்து இருக்கா, இல்ல மனதார நீங்க ஜெபம் பண்றீங்களா? உங்க குடும்பத்தினுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், ஜெப பாயிண்ட், பிரேயர் பாயிண்ட் 10ஓட 11 அந்த பாயிண்ட நீங்க ஆட் பண்றீங்களா? இல்ல இதுதான் எனக்கு பிரதானம்னு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காரியத்துல ஒரு அற்புதம் பண்ணுங்கய்யான்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே இதெல்லாம் நீங்க பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு ஜெபத்தை நீங்க செஞ்சுட்டு போறீங்களா? தயவாய் நான் கேட்கிறேன், உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், உங்களுடைய ஜெபங்கள் ஜீவன் உள்ளதா இருப்பதாக. அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்ததுமாய் அவருடைய செவிகள் கவனித்திருக்கிறதுமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் எங்க இருந்து வரணும்யா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணும். இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெபம் வந்த உடனே தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. மார்க்கு 5வது அதிகாரம் 2, 3, 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம்.
இயேசு படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அந்த அசுத்த ஆவிகள் பிடித்த அந்த மனுஷனுடைய குடியிருப்பு கல்லறைகளுக்குள்ளே தான் இருக்கு. அவனை அநேக சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் கட்டப்பட்டிருந்தும் முறித்து போதுமா, தேங்க்யூமா, ஒருவனாலும் கூடாது இருந்தது. வாசிக்கப்பட்டதான வசனத்துல ஒரு வாலிபனை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த வாலிபன் அவன் பிசாசினுடைய பிடியில அகப்பட்டிருக்கிற ஒரு வாலிபன். அவன் அந்த பிசாசு எப்படிப்பட்ட ஒரு பிசாசுனா கொடிய பிசாசு. கிட்டத்தட்ட 6000 பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சாம். அந்த 6000 எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையினுடைய பெயர் தான் லேகியோன். அல்லேலூயா. அந்த லேகியோன் எனப்படுகிற அந்த எண்ணிக்கைக்கு அடங்காத 6000த்திற்கும் மேற்பட்ட அந்த பொல்லாத பிசாசுனுடைய கிரியைகள் ஒரே மனுஷனுக்குள்ள இருந்துச்சாம். இருந்ததுனால அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, வாலிப மனுஷனுடைய வாழ்க்கை எப்படின்னா, அவன் வீட்டுல தங்க மாட்டான், அவன் பிரேத கல்லறையில தான் தங்குவானாம். எங்க தங்குவான்? அப்ப என்ன அர்த்தம்? அந்த பிசாசு போராட்டத்துல இருந்த அந்த நபர் அவனுடைய தகப்பனால கைவிடப்பட்டவன், அவனுடைய தாயால கைவிடப்பட்டவன். ஒருவேளை அவனுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள்னா சகோதரர்களால, சகோதரிகளால, சொந்த பந்தங்களால, உற்றார் உறவினர்களால கைவிடப்பட்டவன். அதனால தான் அவன் எங்க போய் தங்கி இருக்கிறான்? கல்லறைகளுக்குள்ளேயும், பிரேத கல்லறைகளுக்குள்ளேயும், அந்த இடத்துல குகைக்குள்ளேயும் அவன் தங்கிட்டு இருக்கிறான். அவனை அந்த பிரேத கல்லறைக்குள்ள அவன் தங்குகிறதுக்கு முன்னாடி அவன் சொந்த குடும்பத்தில் அவன் இருக்கும் பொழுது அந்த பிசாசு போராட்டம். நான் நினைக்கிறேன் அவனுடைய உற்றார் உறவினர்கள் சங்கிலியை கொண்டு வந்து அவனை கட்டுவாங்க போல இருக்கு. ராத்திரி அமாவாசை ஆயிட்டுனா, பௌர்ணமி ஆயிட்டுனா அவனுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அளவே இல்லாத அளவுக்கு இருக்கும் போல இருக்கு. அதனால தான் சங்கிலியை எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்களாம்? கட்டுவாங்க. ஆனா அந்த சங்கிலியை சிம்சோனை போல அவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறான்? அறுத்து ஒரு நூலை அறுத்து போறது போல சங்கிலி அறுத்து போடுற அளவிற்கு அவனுக்குள்ள ஒரு பேலன். அது கொடுத்தது யாரு? லேகியோன் பிசாசு. இவனை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவனை அவுத்து விட்டுட்டாங்க. இதுக்கு மேல இவனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே அந்த பிசாசுக்கு இஷ்டமான இடத்திற்கு அவனை கொண்டு போய் சேர்த்தது. அந்த இஷ்டமான இடம் தான் ஊருக்கு வெளிப்புறத்துல, தனிமையான ஒரு இடத்துல, கல்லறைகளுக்குள்ள, குகைகளுக்குள்ள அவன் அந்த இடத்துல தான் வாழ்ந்திருந்தான். இரண்டாவது, இன்னொரு சுவிசேஷத்துல போடப்பட்டிருக்கு, அவன் ஆடை அணியாதவனாய், வஸ்திரம் தெரியாதவனாய், அவன் ட்ரெஸ் போடாத அந்த கல்லறையிலேயே அவன் ஒரு பிணத்து கூட பிணமா அந்த இடத்துல அவன் அப்படிதான் இருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் ஊளையிடுவான் போல இருக்கு. அந்த ஊளை சத்தம் அவன் ஊருக்குள்ள எல்லாம் கேட்கும் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபரை தேடி யார் வந்தா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இயேசு அவனை தேடி வரணும்? ஏன் இயேசு அவனை தேடி வரணும்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் நடந்துட்டுனா, ஒரு பிரச்சனை நடந்துட்டுனா, அந்த போராட்டத்தை தொடச்சிட்டு நம்ம அப்படியே போயிடுறோமா? இல்ல, அந்த போராட்டத்தில் இருந்து எனக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தரணும், அந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை தரணும், பிசாசுடைய கிரிகளில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஏசையா, நீர் எனக்கு விடுதலை தந்தால் ஒழியோவை போக விடேன்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடித்து நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும். நான் நினைக்கிறேன் அந்த பிசாசு பிடியில இருக்கிறதான அந்த வாலிபன் ஒரு சில நிமிடம் அந்த பிசாசனுடைய வல்லமை கொஞ்சம் குறைஞ்ச உடனே புத்தி தெளிந்து அந்த இடத்துல அவன் தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் கேட்டிருப்பான், யாராவது எனக்கு விடுதலை தர மாட்டாங்களா? யாராவது எனக்கு விடுதலை தர மாட்டாங்களா? பிசாசு பிடியில அகப்பட்ட அந்த வாலிபனுடைய ஆத்துமா அது அங்கலாய்த்து கொண்டிருக்கும். என் அப்பா அம்மாலாம் அங்க இருக்கிறாங்களே, அவங்க கூட என்னால வாழ முடியலையே. என்னுடைய சகோதர சகோதரிகள் அங்க இருக்கிறாங்களே, அவங்க கூட என்னால வாழ முடியலையே, நான் இங்க இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு போராட்டத்துல இருந்த அந்த வாலிபனுடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி அழுது கொண்டு, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்திருக்கும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருடைய ஆவியானவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் அந்த மகனை நோக்கி வருகிறார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 8வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே,
எனக்கும் உங்களுக்கும் என்ன போதுமான சொல்லும் பொழுது இந்த இடத்துல நடக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல இருந்து இறங்கி அந்த பிசாசு பிடித்த மனிதன் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி அவர் நடந்து வருகிறார். நடந்து வந்த உடனே உள்ள இருக்கிற பிசாசுகள் அந்த மனிதன் மூலியமாய் பேசுது. ஆண்டவராகிய தேவனே, கர்த்தராகிய தேவனே, உன்னதமான தேவனே, உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? ஏன் இடத்துல ஏரியாக்குள்ள நீங்க வர்றீங்க? ஏன் ஆண்டவர் அந்த சத்துருடைய ஏரியாக்குள்ள வராருன்னா, அந்த பிசாசு பிடியில இருக்கிற அந்த மனிதனுடைய ஆத்மாவுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜெப சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அதற்கு அடுத்து வாசிக்க கேட்கலாம். காலம் வரும் முன்னே, இந்த லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பைபிள்ல. காலம் வரும் முன்னே, இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லிருங்க பார்க்கலாம். காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. இயேசு அந்த நாள்ல அந்த வாலிபனிடத்திலே வந்து அவனுக்கு விடுதலை தருகிறதற்கான காலம் அது கிடையாது. அவனுக்கு விடுதலையை ஆண்டவர் என்றைக்கோ ஒரு நாள் வைத்திருக்கிறார். எத்தனையோ வருஷத்திற்கு பிற்பாடு அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய திருவுளத்திலே முன்குறித்திருக்கிறார். ஆனாலும் காலம் வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு குறிக்கப்பட்ட அந்த விடுதலையின் நாட்களுக்கு முன்னாடியே நீங்க ஏன் வந்தீங்கன்னு பிசாசு இயேசுவை நோக்கி கேள்வி கேட்குது. ஹல்லேலூயா. ஏன் வந்தாரியா? அவனுக்கு விடுதலைக்காக குறிக்கப்பட்ட நாள் அது கிடையாது. அவனுக்கு விடுதலைக்காக குறிக்கப்பட்ட நாள் வேறென்றோ ஒரு நாள். ஆனா அந்த நாளில இயேசு வந்து ஒரு விடுதலையை கொடுக்க வந்தார்னா எதுக்கு வந்தார்? அந்த பிசாசு பிடியில் இருக்கிற வாலிபன் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் என்னைக்கு விடுதலை பெற்றுக் கொள்வேன், அந்த ஆத்துமா கர்த்தரை நோக்கி கதறி இருக்கும். அவன் ஒருவேளை அவனுடைய சரீர பிரகாரமாய் முழுவதுமாய் பிசாசுடைய ஆளுகைக்குள்ள இருந்தாலும் அவன் சிறையிருப்புல பிசாசுடைய போராட்டத்தில் இருக்கிற அந்த மனுஷனுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கதறி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னைக்கு எனக்கு விடுதலை, என்னைக்கு எனக்கு விடுதலை? நானும் எப்போ வஸ்திரம் தரித்துட்டு அந்த வாலிபர்களை போல போவேன்? என் குடும்பத்துல நான் எப்ப சேர்ந்து கொள்ளுவேன்? நான் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுவேன்? நான் எப்போ என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். அவனுக்கு அன்னைக்கு விடுதலை நாள் கிடையாது. ஆனா அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கடல் தாண்டி வந்தார். பிசாசு கூட சொல்லுச்சு, இன்னைக்கு விடுதலை தரதுக்கு நாள் கிடையாது, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த நீங்க வர்றீங்கன்னு ஆண்டவர் இடத்தை பார்த்து கேட்டு. அப்ப என்ன அர்த்தம்? அன்னைக்கு விடுதலையான நாள் கிடையாது. ஆனா அந்த மனுஷனுடைய மனசிலிருந்து வந்த ஜெபம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஜெபம், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு காலத்துக்கு முன்னாடியே விடுதலை தர அவர் போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம், இது முடியாது பிரதர், இது முடியாது சிஸ்டர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி இருக்கலாம், இத்தனை வருஷம் ஆகும் நீ ரெக்கவர் ஆகிறதுக்கு, இவ்வளவு நாள் ஆகும் நீ ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா, என் குடும்பத்திற்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா, கர்ப்பத்தின் கனியை கொடுங்கப்பா, திருமணமாகாமல் இருக்கிறானே அப்போ ஒரு அற்புதம் பண்ணுங்கப்பா, எத்தனை வருஷம் அந்த பிடியில இருக்கணும், எத்தனை வருஷம் அந்த போராட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு இங்க இருந்து அந்த ஜெபம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த ஜெபம் காலம் வருகிறதற்கு முன்னாடியே கர்த்தர் பதில் தந்து உங்களை மகிழ பண்ணுகிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? ஜெபம் செய்யணும். எப்படி ஜெபம் செய்யணும்? உதட்டளவுல நோ, சத்தத்தை போட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டு நோ. இங்க இருந்து ஜெபம் வந்துட்டுன்னா அவர் இறங்கி வந்துடுவார். ஹல்லேலூயா. அந்த நேரம் உங்களுக்கு விடுதலைக்கான நேரம் குறிக்கப்படலைன்னாலும் இங்க இருந்து வந்துருச்சுன்னா அவரால் மேல உட்கார முடியாதுயா. இங்க இருந்து ஒரு சத்தம் வந்துருச்சுன்னா அவரால் பரலோகத்தில் இருக்க முடியாது. நான் சொல்றேன், உங்களுடைய செவிகள் கேட்க நான் சொல்றேன், நீங்க வளர்க்கிற உங்களுடைய பெத்தெடுத்த உங்களுடைய பிள்ளைகள் அப்பான்னு உங்களை தேடி ஓடி வருது. வர வழியில வாசல தடுக்கி கீழே விழுந்துட்டு நீ ஒரு இடத்துல நிப்பியா? உங்களால நிக்க முடியுமா சிஸ்டர்? என்னால நிக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற பொல்லாத பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழுது அந்த சத்தத்தை கேட்க நம்மளால இருக்க முடியல. ஆனா சேனைகளின் தேவனாகி கர்த்தர் அவர் நின்றுடுவாரா? இந்த இடத்துல இருந்து ஜெபம்
வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருந்து மனசார அழுது ஜெபம் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, ஆண்டவர் இறங்கி அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர் பரத்திலிருந்து இறங்கிடுவார். இங்க உடைக்கப்பட்டுட்டுனா, இந்த இடம் திறக்கப்பட்டுட்டுனா அவருக்கு சிங்காசனத்துல வேலை கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இருதயம் உடைக்கப்பட்டுட்டுனா அவருக்கு வேலை சிங்காசனத்துல இல்ல, அவருக்கு வேலை உங்களுடைய இருதயத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சகோதரி உங்களுக்கு முன்பாய் நிறுத்துகிறேன், எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவளுடைய வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எங்க இருந்து பேசினாளா? ஆமா, இருதயத்திலிருந்து பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமே வரலைங்களா? அவ சத்தமே கேட்கலையா? அவளுடைய இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணினாள். அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் நம்ம வாசிக்க கேட்டோம்னா, அவ எதுக்காக ஜெபித்தாளோ அந்த ஜெபத்திற்கு பரலோகம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுத்து அவளை மகிழ பண்ணினது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்றது, உதட்டளவுல ஒரு மனுஷன் 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண முடியும். நம்புறீங்களா? நான் சொல்றது சரிதானா? சத்தத்தை உயர்த்தி ஒரு மனுஷன் 3 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியும். அதுக்கு மேல ஜெபம் பண்ண தொண்டை ரிப்பேர் ஆயிரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணான்னா அவனால 24 மணி நேரமும் 365 நாளும் அவனால ஜெபிக்க முடியும். ஏன்னா அந்த ஜெபம் இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்றாய் தேவ சமூகத்திலே போய் சேர்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னா அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிற ஜெபத்தை கேட்கிறவர் என்னும் தேவன் அவர் நம்மத்திலே அவர் பிரசன்னராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம், மனசார ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை இயேசுவா கிட்ட கேட்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.